Hi everyone. Today we are going to continue the previous logarithmic series 1 பார்க்காதவங்க போய் series 1 பார்த்தீங்கன்னா தான் இதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்மை எப்படி ரீட் பண்ணோன்னா நம்ம log 3 base 5 log 25 base 27 log 25 base 27 அந்த ரீடிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணும். இப்போ நம்ம எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா log 3 base 5 அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். log 27 log 3 power 3னா நமக்கு 27 வரும். 25 அதை அப்படியே எழுதிக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி பண்ணுங்கள். log 3 base 5 இன்ட்டு இது என்ன ஃபார்முலா வரும்னா உங்களுக்கு பேஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. பேஸில் வந்து உங்களுக்கு 3 இருக்குது. ஸோ நேற்று நம்ம கிளாஸில் பார்த்தோம் பேஸில் 3 இருந்துச்சுன்னா டிவிஷனில் வரும். பேஸில் 3 இருந்துச்சுன்னா எப்படி வரும்? 1/3. ஸோ 1/3 ஓகே, எப்படி வரும்னா 1/3ன்னு வரும். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஆர்டினரியாக எழுதிக்க போகிறோம். ஸோ log 25 base 3 ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா which is equal to log 3 base 5 into 1/3 log 25 எப்படி எழுதுவோன்னா 5 power 2 5 power 2 5 5 2s 5 power 5 கரெக்டாக. ஸோ 5 power 2 5 power 2 போட்டிங்கன்னா 5 into 5 உங்களுக்கு 25 வரும். இந்த பேஸ் 3 அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம which is equal to இது அப்படியே எழுதிக்கலாம் log 3 base 5. ஸோ அடுத்ததை நான் என்ன சொன்னேன், இது வந்து log m power n. ஸோ m power nனா நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னை ஃப்ரண்ட்டில் போட்டுருவோம். அதாவது இந்த 2வை வந்து நேற்றே சம்மில் நிறைய பார்த்தோம், இந்த 2வை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுடணும். ஸோ டிவிஷனில் போடக்கூடாது, ஃப்ரண்ட்டில் அப்படியே போட்டுடணும். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும் நமக்கு, இந்த ஸ்டெப் என்ன வரும்னு பார்த்துப்போம். இந்த ஸ்டெப்பில் 2/3 log, ஸோ நான் பண்ணியிருக்கேன் 5 அப்படியே வச்சுக்கிறோம் பேஸ் 3 ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் log 3 base 5 into 2/3 log 5 base 3 ஓகே. ஸோ 2/3 வெளியில் எடுத்துருங்க. நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், யூ ஜஸ்ட் டேக் 2/3 ஃப்ரண்ட்டில் எழுதிக்கோங்க. 2/3 log 3 base 5 அதாவது log a/b ஃபார்முலா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நேற்று சொன்னது. log 3 log வேல்யூ டிவைடட் பை பேஸ் வேல்யூ log 5. அதே மாதிரி அடுத்து இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூ அடுத்து இதுக்குள்ள ஃபார்முலா. ஸோ என்ன பண்ணுவோம், log 5 base divided by log 3 log 5 base log 3. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், கேன்சல் ஆகும். இந்த log 5யும் 1 minute இந்த log 5யும் இந்த log 5யும் கேன்சல் ஆகிடும். இந்த log 3யும் இந்த log 3யும் கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும், நம்மளோட ஆன்சர் வந்து 2/3. நம்மளோட ஆன்சர் 2/3. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். இது ஒன்ஸ் பாருங்கள், செகண்ட் சம் போகிறேன். ஸோ நான் கிளியர் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு செகண்ட் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் சம் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் என்னென்னா log 5 base 5 log 5 base 5 log 9 base 4 into log 2 base 3. ஸோ இதுதான் நம்மளோட கொஷின். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் என்ன பண்ண போகிறோன்னா, எப்போதும் பேஸும் லாக் வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா, பேஸும் லாக் வேல்யூவும் சேமாக இருந்தால் அதோட ஆன்சர் 1. பேஸும் லாக் வேல்யூவும் சேமாக இருந்தால் என்ன, அதோட ஆன்சர் 1. ஸோ மற்ற விஷயம் log 4 9 நான் என்னென்னு எழுதிக்கிறேன்னா 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இது அப்படியே எழுதிக்கோங்க log 2 base 3. ஸோ அடுத்து நம்ம log mn ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். 2வை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுவோம். 2
m பவர் n log 3 அப்படியே எழுதிடுவோம். பேஸ் என்ன இருக்குது நமக்கு 4 இருக்குது. அதே மாதிரி அடுத்து log 2 பேஸ் வந்து 3 இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா which is equal to 2 அப்படியே எழுதிக்கோங்க. log log 3 அந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதுகிறேன் இன்ட்டு 3. அடுத்தது அப்படியே எழுதிக்கோங்க log 2 பேஸ் 3. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. பேஸில் பவர் இருக்குது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸில் பவர் இருந்தால் டினாமினேட்டரில் வரும். பேஸில் பவர் இருந்தால் எப்படி வரும்? டினாமினேட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா லாக் வேல்யூவில் பவர் இருந்தது, இங்கே பேஸில் பவர் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப் எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. which is equal to எப்படி வரும்? 2 divided by 2 log 3 அந்த பேஸ் 2 வந்துடும். அடுத்து இதை நான் எதுவுமே பண்ணல, இந்த ஸ்டெப்பு தான் நான் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ என்ன வரும்? log 2 பேஸ் 3. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு என்ன வரும்? log 3 பேஸ் 2. அடுத்த வேல்யூ வந்து log 2 பேஸ் 3. ஸோ இது போன சம் பார்த்த மாதிரியே தான் log வேல்யூ டிவைடட் பை பேஸ் வேல்யூ. ஸோ log 3 டிவைடட் பை log பேஸ் 2 log 2 இன்ட்டு அதே மாதிரி log 2 divided by log 3. இப்போ எந்தெந்த வேல்யூ கேன்சல் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஐ வில் டேக் ரெட் கலர். ஸோ இந்த இடத்துல log 3 கேன்சல் ஆகிடும், இந்த இடத்துல log 2 கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் இருக்க வேல்யூ 1. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஹாவ் அ லுக். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சம் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா log 75 divided by 16 minus 2 log 5 by 9 plus log 1 minute log 32 divided by 243. இதுதான் நம்மளோட கொஷின். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். log இது வந்து 243 இல்லை, ஒரு நிமிஷம். I will take eraser. இந்த இடம் வந்து 253. ஸோ ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா log 75/16 நான் எதுவுமே பண்ணல. log 75/16 அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து மைனஸ் இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2வை நம்ம ஆப்போசிட்டாக செய்கிறோம். இதை ஸ்கொயரில் கொண்டு போகிறோம், இதை பவரில். இல்லை ஜென்ரலாக log m பவர் nனா n log mன்னு எழுதுவோம். இது n log mன்னு இருக்குது. ஸோ log m பவர் nன்னு எழுத போகிறோம். ஸோ புரியுதா உங்களுக்கு? log m பவர் n. ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். log 5/9 whole square plus log 32 divided by 253. So அடுத்த step equal to log 75/16. இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் log ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 9 ஸ்கொயர் பண்ணால் 81 ப்ளஸ் log 32 divided by 243. 32 divided by 253. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த இடத்துல நான் ரெட் கலரில் போடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. நான் இதை ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்றது தான் என்னோடய ஸ்டெப்பு.
ஸோ பார்த்துக்கோங்க, which is equal to ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, which is equal to log அதை நான் எதுவும் பண்ணல, 75/16 அதை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மைனஸை வந்து நான் ப்ளஸ்ஸாக ஆக்க போகிறேன். ஸோ அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக ஆக்கிட்டேன்னா எனக்கு வந்து அது அப்படியே ரெசிபோக்கலாக ஆகிடும், 81 தலைகீழாக மாறிடும், 81/25. அடுத்தது மீதி இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். log 32 divided by 253. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா log m + log n. அதுக்கு ஃபார்முலா என்ன? log m into n. அதுக்கு ஃபார்முலா என்ன? log m into n. அந்த ஃபார்முலா தான். log m வந்து என்ன? 75/16 into அடுத்த வேல்யூ 81. ஒரு நிமிஷம். into அந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். into 81 divided by என்ன இருக்குது? 81 divided by 25 into அந்த வேல்யூ 32 divided by 253. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணும்போது just I'm taking this 25 பார்த்தீங்கன்னா 75ல் 3 times வரும். அடுத்து இந்த 16 பார்த்தீங்கன்னா 32ல் 2 times வரும். அடுத்து 81 வந்து இதில் 253ல் 3 times வரும். இந்த 3யும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா பேலன்ஸ் ஈக்குவல் டு log 2. log 2 நமக்கு log 2ஓட வேல்யூ தெரியும், 0.3010 இல்லைனா 0.30ஓட முடித்தாலும் சரி. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஹாவ் அ லுக். 2 minutes பாருங்கள், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 4th சம். 4th சம். 4th சம் என்ன பார்த்தீங்கன்னா, if log 2ஓட வேல்யூ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. log 2 is equal to 0.30 கம்மா log 3ஓட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. log 3 is equal to 0.4 1 minute 0.4771. Find the following. Find the value of. Find the following. Okay. So find the value of. Find the value of. இதான் உங்களோட question. So log 2ஓட வேல்யூ 0.3010, log 3ஓட வேல்யூ 0. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, 0.4771. இப்போது நம்ம கேட்டிருக்க கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இதில் 4th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் log. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் log 25. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் log 25. ஸோ இதை எப்படி நம்ம log 2ஓ log 3ஓ எப்படி கொண்டு வரது அப்படின்றது தான் நம்மளோட சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த லாகை எப்படி 2ஆக கொண்டு வரணும். ஸோ இந்த 25ஐ நான் என்னென்னு எழுதிக்க போகிறேன்னா 100 divided by 4ன்னு எழுதிக்க போகிறேன். ஸோ 100 divided by 4னால் நமக்கு 25. 100 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 25 தான் வரும். அடுத்து இது எப்படி இருக்குன்னா log m/n. அப்போ log m மைனஸ் log n log 4. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு, இந்த log 100 நான் எப்படி எழுதுறேன்னா log 10 ஸ்கொயர்னா 100 மைனஸ் log, அதே மாதிரி 4ஐ வந்து நான் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 4 எப்படி எழுதிக்கிறேன் நான் 2 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, இந்த 2 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், log m/n மாதிரி. log 10 மைனஸ் log 2 log 2 log
2. இது பேஸ் கிடையாது, இது திஸ் இஸ் log 2. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, எப்போதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸ் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணோன்னா அதோட வேல்யூ வந்து 10ன்னு அர்த்தம். ஜென்ரலாக பேஸ் கொடுக்கலன்னா அதோட வேல்யூ வந்து 10ன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டெப் பாருங்கள், பேஸ் கொடுக்கலன்னா பேஸ் 10 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, log 10 பேஸ் 10. நீங்கள் அதுக்கும் பேஸ் எடுத்துக்கலாம், பட் ஆனால் அந்த லாக் வேல்யூவே வேறன்றதுனால நமக்கு தேவையில்லை. வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. -2 log 2. ஒருவேளை log 10ஆக இருந்தால் நான் வந்து பேஸ் எடுத்துக்குவேன். ஆல்வேஸ் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸும் இந்த வேல்யூவும் சேமாக இருந்தால் இதோட ஆன்சர் வந்து நமக்கு 1. ஆல்வேஸ் பேஸும் வேல்யூவும் லாக் வேல்யூவும் சேமாக இருந்தால் அதோட ஆன்சர் வந்து 1. இப்போது 2 into 1. ஓகே, ஸோ இது என்ன இருக்குன்னா உங்களுக்கு 2 log 2. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் ஈக்குவல் டு போடுறேன். ஸோ இதில் என்ன வரும் நமக்கு 2 minus 2 into log 2ஓட வேல்யூ தெரியும், கொடுத்துருக்க வேல்யூ 0.30. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு ஃபைனல் ஆன்சர் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 1.3980. 1.3980 இதான் நம்மளோட ஆன்சர். ஹாவ் அ லுக். இப்போது நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதே தான் கொஷின் வந்து இஃப் log 2 is equal to 0.3010, log 3 is equal to 0.4771, find the value of log 25க்கு பதிலாக நான் இன்னொரு சம் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கேன்னா log 4.5. ஸோ இந்த சம் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் நமக்கு பேஸ் வந்து log 2வாக கொண்டு வரணும், அதுதான் நம்மளோட வேலை. ஸோ எதுவாக இருந்தாலும் பேஸ் வந்து நம்ம என்ன கொண்டு வரணும், log 2வாக கொண்டு வரணும், அதுதான் நம்மளோட வேலை. சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. log இந்த 4.5 நான் என்னென்னு எழுதிக்கிறேன்னா 9 divided by 2. 9/2 நமக்கு 4.5 வருமா. அடுத்து இது log m/n. அப்போ என்ன பண்ணுவோம், log m minus log n. ஓகேங்களா, log 2 வேல்யூ தெரியும். இப்போ இந்த 9 என்ன பண்ண போகிறேன்னா என்ன பண்ண போகிறேன்னா log 3 ஸ்கொயர், அதாவது m/n மைனஸ் log 2 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, m/n என்ன பண்ணுவோம், m/n என்ன முன்னாடி கொண்டு வந்துட்டு 2 log 3 மைனஸ் log 2. 2 log 3 மைனஸ் log 2. அடுத்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ ஒன்றுமே கிடையாது, log 3 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, log 2 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். 2 into log 3ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, 0.4771, க்ளோஸ் த ப்ராக்கெட், மைனஸ் log 2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க 0.3010. ஸோ இதில் மைனஸ் பண்ணால் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நான் எழுத போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 0.6532. இப்போ பார்த்தீங்கன்னா லாகில் வந்து லாகோட வேல்யூ 2 கொடுத்தா எப்படி சம் போடுறது, log m/n, log m/n, log பேஸில் a/n, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னா இது புரியாது. ஸோ ப்ளீஸ் செக் த ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் ஃபாலோ திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு வி வில் கண்டினியூ த சேம் மெத்தட் ப்ராப்ளம் அகெயின். தேங்க்யூ, பாய் பாய். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள்.